தாய் மாமன் உறவு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும், அக்கா தம்பி பாசம், கணவன் மனைவி எப்படி அந்யோன்யமாக கடைசி காலம் வரை இருக்க வேண்டும் என பல உறவுகளை வலுப்படுத்தும் விஷயங்களை அடுக்கி சூரி இந்த கதையை எழுதியதற்கே அவரை பாராட்டலாம். மாமன் படத்தின் கதையை பற்றி பார்க்கலாம் வாங்க. திருமணமாகி 10 ஆண்டுகளாக குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருக்கும் கிரீஜா, சுவாசிகா மற்றும் ரவி பாபா பாஸ்கர் தம்பதியினர் குழந்தை பாக்கியம் வேண்டி பல விரதங்களை மேற்கொள்கின்றனர். கிரிஜாவின் சகோதரரான இன்பா சூர்யாக்கா மீது அளவு கடந்த பாசத்துடன் வாழ்ந்து வருகிறார். வளைகாப்பு நிகழ்ச்சி ஒன்றில் கிரிஜாவின் மாமியார் கரித்துக் கொட்ட அவர் மீதே வாந்தி எடுத்து விடுகிறார் கிரிஜா. மருமக மாசமாய் இருக்கா என்பதை அறிந்ததும் மாமியாரின் கோபம் தணிகிறது. அக்காவை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வது, வயிற்றில் வளரும் குழந்தையிடம் என்னை பெத்தாரே என முதல் முறையாக பேசுவது, குழந்தை கொடி சுத்தி பிறந்ததும் மாமனுக்கு ஆகாது என்று பலரும் சொல்லி அனுப்பிவிட அழுது கொண்டிருக்கும் சூரிக்கு மருத்துவரான ஐஸ்வர்யா லட்சுமி அதெல்லாம் மூட பழக்கம் என சொல்ல, குழந்தையின் அப்பா ரவியை தள்ளிவிட்டு மருமகனை முதல் ஆளாக மடியில் ஏந்தும் காட்சிகள் என படத்தின் ஆரம்பமே ஓவர் பாசமாக செல்கிறது. தன்னுடைய அப்பாவை போல பெண்களுக்கு மரியாதை கொடுக்கிறாரே என சூரியை மருத்துவரான ஐஸ்வர்யா லட்சுமி காதலிக்கிறார். 5 ஆண்டுகள் ஆகிவிட்டதாக போட்டு மருமகன் நிலனை பிரகித் சிவன் காட்டுகின்றனர். மாமாவை விட்டு ஒருபோதும் பிரியாத மருமகனாக வளர்கிறார் நிலன். அடிக்கும் புயல் மாமனையும் மருமகனையும் எப்படி பிரிக்கிறது? அக்காவுக்கும் தம்பிக்கும் என்ன நடக்கிறது? கடைசியில் அவர்கள் ஒன்று சேர்ந்தார்களா இல்லையா என்பதுதான் இந்த மாமன் படத்தின் கதையை. நடிகர் சூரியை பிடித்தவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பெல் ஐகானை கிளிக் செய்யவும்.